வெல்கம் டு சரசம. இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை விரத சமையல் தாங்க நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். சாதாரணமாவே நம்ம ஊர்கள்ல விரதம் அப்படின்னாலே பருப்பு, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, வறுவல் இதெல்லாம் தான் செய்வோம். வடை பாயசம் செய்வாங்க. இதையெல்லாம் தான் நான் செய்ய போறேங்க. இதெல்லாம் வந்து புதுசா வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸா இருக்கும். நான் அடிக்கடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரி கட்டிங்லாம் போட்டு வச்சுட்டு சமைக்கும் போது சமையல் வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருங்க. நான் இப்பதான் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து குளிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இனிமேதான் கட்டிங் போட்டு நான் சமையல் ஆரம்பிக்க போறேன். அப்புறம் வந்துட்டுங்க, இந்த கீரை, குமுட்டி கீரை வந்து புரட்டாசி ஐப்பசி மாசங்கள்ல மழை பெய்யறப்பதான் நமக்கு கிடைக்கும். பெருமாள் வந்து அந்த காலத்துல இந்த குமுட்டி கீரைக்கு காடு காடா அலைஞ்சு இந்த கீரையை பறிச்சுட்டு வந்து அதை வந்து கையில இருக்க சும்மா வெறும் மிளகா, உப்பு இதை மட்டுமே போட்டு கடைஞ்சி காட்டிலேயே கல்லு கூட்டி அடுப்பு பத்த வச்சு கடைஞ்சி சாப்பிட்டாரு. கிடைக்கிற இலையில வச்சு அதை சாப்பிட்டாரு அப்படிங்கறது வந்து முன்னோர்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு குமுட்டி கீரையும் கிடைச்சிச்சுங்க. அதனால நான் இன்னைக்கு அந்த கீரையும் உங்களுக்கு கொஞ்சம் கடைஞ்சு காட்ட போறேங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு சமையல். நீர்பூசணிக்காய் சாம்பார், ரசம், பரங்கிக்காய், அவரைக்காய், புடலங்காய், கூடவே ஒரு வாழைக்காய், கதம்ப பொரியல் இதெல்லாம் தான் செய்ய போறேங்க. இப்ப சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உழவர் சந்தை இருக்கனால நான் காலையில் போய் தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேங்க. கூடவே இலை, கீரை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ இதெல்லாம் கழுவிட்டு கட் பண்ண போகிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. பாருங்கள், எல்லா காயும் கட்டிங் போட்டாச்சுன்னா நமக்கு சமையல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் துவரம்பருப்பு வேக வச்சுட்டேங்க. சாம்பாருக்கு வேக வச்சுட்டு அதிலே பருப்பு தண்ணியும் கொஞ்சம் நான் இருத்து வச்சுட்டேங்க ரசத்துக்கு. இப்போ நீர்பூசணிக்காய் சாம்பாருக்கு இந்த மாதிரி தான் நீர்பூசணிக்காய் கட் பண்ணிக்கணும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி புடலங்காய் கூட்டுக்கு கொஞ்சம் கெட்டியாக கட் பண்ணிக்கணுங்க. இது வந்து கதம்ப பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்போட நான் கொஞ்சம் பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. புடலங்காய் கூட்டுக்கு, சாம்பார், ரசத்துக்கு ரெண்டுக்கும் தனித்தனியாக நான் புளி ஊற வச்சுட்டேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், பரங்கிக்காய் பொரியலுக்கு, அவரைக்காய் பொரியலுக்கு எல்லாத்துக்குமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பரங்கிக்காய் கொஞ்சம் கெட்டியாக நறுக்கிக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் ஆரம்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், வடைக்கு வந்து நான் இன்றைக்கி பட்டாணி பருப்பு, அதாவது மசால் வடை தான் போட போகிறேன். நான் எடுத்து ஊற வச்சுட்டேங்க. ஒரு 2 மணி நேரமாவது ஊறினா தான் அரைப்படும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தாங்க நான் இப்போ சமையல் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கதம்ப பொரியலுக்கு பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சதை போட்டுட்டு காயை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சு இதை வந்து ஒரு சவுண்டு விட்டு தாங்க நான் வேக வைக்கிறேன். கொஞ்சம் சவுண்டை உருவி விட்டாச்சுன்னா காய் சரியான பதத்துக்கு வந்துடும். அதுக்குள்ளே நான் அது வேகிறதுக்குள்ளேயே இப்போ நான் சாம்பாருக்கு ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெயில் இப்போ நல்லா நீர்பூசணிக்காயை வதக்கிட்டு தான் நான் சாம்பார் கலக்கி வைக்க போகிறேங்க. நீர்பூசணிக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் நல்லா வதக்கிட்டால் தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம், தக்காளியும் நான் கட் பண்ணி இதிலேயே கலந்து விட்டுட்டேங்க. இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதிலேயே நம்ம இதுக்கு தேவையான சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ லேசாக இதை போட்டதுக்கப்புறமா லேசாக வதங்கினா போதுமானது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சிட்டு புளி தண்ணியும் இதில் சேர்த்துடலாங்க. நீர்பூசணிக்காயெல்லாம் வந்து புளி தண்ணியிலே சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் புளி தண்ணியே கூட விட்டுருவேன். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க. காய் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா 3/4 பதம் காய் வெந்ததுக்கப்புறமா இப்போ வேக வச்ச துவரம்பு பருப்பு நான் இப்போ சேர்த்துட்டேங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஓரளவுக்கு நல்லா காய் வெந்துருச்சு. ஃபைனலாக நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்ப்பேங்க. டேஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு கடைசியாக கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொட்டியாச்சுங்க. நம்ம சாம்பார் ரெடிங்க. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாங்க. நான் இன்றைக்கி பருப்பு ரசம் தான் வைக்க போகிறேன். சாதாரணமாக பருப்பு ரசத்துக்கு எப்பயுமே தக்காளி, ரசப்பொடி எல்லாத்தையுமே ஒன்றா கலக்கிடுவேங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் புளி தண்ணியும் விட்டுருக்குறேன். அந்த மாதிரி கலக்கிட்டு பூண்டு தட்டி போட்டு தான் நான் தாளித்து கொட்டியிருக்கேங்க. இப்போ ரசமும் கொதிச்சிருச்சுங்க. கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட ரசம் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம கதம்ப பொரியலுக்கு போட்டு வச்சுருந்தது இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. நான் பாதி வெயிட்டை உருவி விட்டுட்டேன். இதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லைங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது மட்டும்தான் தாளிச்சிருக்கேன். இப்போ இதில் போட்டு அடுப்பை குறைச்சி வச்சு கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா பெரட்டி இறக்கியாச்சுன்னா நம்மளோட கதம்ப பொரியல் ரெடிங்க. இது உப்பு முன்னாடியே நான் காயிலேயே வேக வச்சுட்டேங்க. பொரியல் ரெடிங்க. அடுத்ததாக கூட்டுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி விட்டுக்கிறேன். நான் புடலங்காயை நல்லா வேக வச்சுட்டேங்க. அதனால் நான் தேங்காய் எண்ணெயில் கடுகு, பெருங்காயம் எல்லாம் தாளித்து விட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த கடலைப்பருப்பு வேக வச்சது, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சுங்க, எல்லாம் ஒன்றா ஊற்றிட்டு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் கலவையும் போட்டுட்டு அப்புறமா தான் நான் மஞ்சத்தூளும் போட்டு இப்போ நான் நல்லா இது சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் நான் காய் சேர்க்க போகிறேங்க. எப்பயுமே தாளித்து கொட்டினோன்னா காய் போட்டு வதக்கி வெந்ததுக்கப்புறம் தான் போடுவோம். நான் காயை நல்லா வேக வச்சுட்டேங்க. இதோட போட்டால் அப்புறம் ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நான் வந்து ஃபைனலாக இப்போ புடலங்காயை சேர்த்துட்டு
நல்லா ஒரு பெரட்டிட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சுன்னா நம்மளோட புடலங்காய் கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக அவரைக்காய் பொரியலுக்கும் நான் அவரைக்காயை லேசாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டேன். வெங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு போட்டு வேக வச்ச அவரைக்காயை இதில் சேர்த்துறேங்க. கரெக்டாக தண்ணி கொஞ்சமாக தெளித்து வேக வச்சா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். வேக வச்ச அவரைக்காயை சிம்லேயே போட்டு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃபைனலாக தேங்காய் துருவல் போட்டு பெரட்டியாச்சுன்னா நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வாழைக்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. இதில் சோம்பு, பூண்டு அம்மியில் வந்து நான் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேங்க. அதை போட்டுட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வாழைக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் பெரட்டி வச்சுட்டு நல்லா சிம்லையே போட்டு வறுக்கணுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி போட்டுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ நான் பரங்கிக்காய் பொரியல் தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் போட்டேங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சாச்சு. கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்தாச்சுங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். இப்போ இது நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா துண்டு துண்டாக நறுக்கி வச்ச பரங்கிக்காய் சேர்த்தாச்சுங்க. பரங்கிக்காய் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கெல்லாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும். நான் இப்போ கொஞ்சம் தண்ணி இதுக்கு ஊற்றிக்கிட்டேங்க. இது ஒரு மூடி போட்டு இது வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டிங்கன்னாவே நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா பெரட்டி விட்டாச்சு. தேங்காய் துருவலும் தூவியாச்சுங்க. இதை பெரட்டி விட்டாச்சுன்னா நம்மளோட பரங்கிக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக நான் கீரைக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேங்க. சீரகம், பூண்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து தான் வேக வைக்க போகிறேன். இதை ஒரு சவுண்டு விட்டு எடுத்துட்டோம்னா கீரையோட போட்டு நம்ம வேக வச்சு கடைஞ்சிடலாங்க. இப்போ குமுட்டி கீரையை நல்லா மண் போக அலசியாச்சுங்க. இப்போ பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த பூண்டு எல்லாம் நல்லா மசிச்சு விட்டு இப்போ இதோட கீரை கலவையோடு சேர்த்தாச்சுங்க. தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நறுக்குன சின்ன வெங்காயம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போடலாங்க. மூடியை கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சுருங்க. கீரைக்கு எப்பயும் ரொம்ப மூடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை கரண்டியால் மசிச்சு விட்டாலே கீரை நல்லா மசிஞ்சிருங்க. அப்புறமா கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் இவ்வளோதாங்க இதுக்கு தாளித்து கொட்ட வேண்டியது. தாளித்து கொட்டு மறுபடியும் ஒரு கடை கடைஞ்சாச்சுன்னா நம்மளோட கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா சமையலுமே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் இதை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா 11:30ங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு டைமே கூட காட்டுறேன். இப்போ சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, வறுவல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சுங்க. பரங்கிக்காய் பொரியல், கதம்ப பொரியல், புடலங்காய் கூட்டு, வாழைக்காய் வறுவல் எல்லாம் ஒன்றொன்னா பதறாமல் நம்ம காய் நறுக்கி வச்சிட்டோம்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க சமையல். இப்போ நான் என்ன ரைஸ் வைக்கணும், வடை, பாயசம், அப்பளம் இது 3 மட்டும்தாங்க. கண்டிப்பாக 12:30க்குள்ளே நம்ம சமையலை முடிச்சுக்கலாங்க. அடுத்ததாக எங்கள் சம்மந்தி வந்துட்டாங்க. அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அடுப்படியில் அப்படி அப்படியே போட்டுட்டு தான் செஞ்சேன். அதையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க. நான் அங்கே போனாலும் செய்வேன், அவங்க இங்கே வந்தாலும் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்குவோங்க. இப்போ சோம்பு மிளகாயை மட்டும் இப்போ அரைச்சிக்க போகிறாங்க. இதுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு இப்போ நாங்கள் தனியாக அதை அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த சோம்பு மிளகாயோட ஒரு கை அளவுக்கு பருப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பருப்பை கொஞ்சம் தரதரப்பாக நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடணுங்க. தண்ணி ரொம்ப விடக்கூடாது. இப்போ அந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. இஞ்சி பூண்டும் இப்போ மிக்சியில் போட்டு நான் ஒரு சுற்றி இதில் கொட்டிட போகிறேங்க. அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேங்க. வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம். இப்போ அது எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வடைக்கு இதையெல்லாம் கலந்து வடையும் பாயசமும் அவங்க பொறுப்பில் விட்டுட்டேங்க. இது 2ஐயும் அவங்க ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ வடைக்கு வெங்காயம் இப்போ கொட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டைகளாக உருட்டிக்க போகிறாங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டாங்க. உருட்டி வச்சுட்டா நமக்கு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதை உருட்டி வச்சு முடிச்சுட்டு இப்போ பாயசத்துக்கு வறுக்க வந்துட்டாங்க. பாயசத்துக்கு எப்பயுமே எங்கள் சம்மந்தி 1 டீஸ்பூன் நெய் விட்டு ஜவ்வரிசியை கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா போட்டாங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ ஜவ்வரிசியை நல்லா வறுத்துட்ருக்காங்க. கொதிக்கிற தண்ணியில் இப்போ சேர்த்துற போகிறாங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். சின்ன ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ சேமியாவும் நெய்யில் வறுத்து போட்டாங்க. இப்போ சேமியாவும் நல்லா வெந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க பாயசத்துக்கு. இதுலேயே நம்ம நெய்யில் வறுத்த
முந்திரி திராட்சை சேர்த்துடலாங்க. முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஊற்றணுங்க. பால் சூடாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி பால் நான் இன்றைக்கி வைக்கிற பாயசத்துக்கு ஒரு 3/4 லிட்டர் எடுத்துக்கிட்டேங்க. எல்லா பாலையும் இப்போ சேர்த்தாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுவே வந்து இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜவ்வரிசி சேமியா பாயசம் கெட்டி ஆயிருங்க. இப்போ நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து வடைக்கும் இன்னும் கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதை உருட்டுறதுக்கு வந்துட்டாங்க. அதை முடிச்சுட்டு இப்போ வடைக்கும் வந்து எண்ணெய் சட்டி நான் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வடையும் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள், இப்போ வடையும் போட்டுட்டாங்க. தட்டிட்டு வடையும் போட்டு எடுத்தாச்சுன்னா நம்மளோட வடை பாயசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கடையில் நான் வந்து சாமிக்கு எல்லாமே விளக்கேற்றி பூ வச்சு அந்த வேலைக்கெல்லாம் நான் போயிட்டேங்க. அவங்க வடையும் இப்போ போட்டு முடிச்சிட்டாங்க. அப்பளமும் கூட பொரித்து எடுத்து வச்சுட்டாங்க. இனிமேல் சாமிக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட வேண்டியது தாங்க. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து, எங்கள் பொண்ணு, நான், எங்கள் சம்மந்தி எல்லாருமா சேர்ந்து இப்போ எடுத்து வச்சோம். எடுத்து வச்சுட்டு இனிமேல் அடுத்து சாமி கும்பிட போகிறேங்க. நீங்களும் வாங்க சாமி கும்பிடலாம். எல்லாருமே புரட்டாசி மாதம் இந்த மாதிரி செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாமி கும்பிடும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குதுங்க. இப்போ தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சு துளசி வச்சுருந்தேங்க. செவ்வந்தி பூ வச்சுருந்தேன். பாருங்கள், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்பேன். எப்பயுமே பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு பெருமாள் வச்சுருக்கேன். பாருங்கள், திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் ஒன்று குட்டியாக கீழே வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு தனியாகவும் நான் காட்டுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சி இப்போ நாங்கள் எல்லோரும் நிறைவாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோங்க. நான் சொன்ன சாமி இது தாங்க. இன்றைக்கி இதை வச்சு தான் நாங்கள் கும்பிட்டோம். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு வந்து இதை எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணாங்க. தாந்தோணி மலைக்கு எப்பயுமே போயிட்டு வந்துட்டு கும்பிடுவோம். இந்த தடவை வந்து சனி ஞாயிறுலாம் கோவில் லீவு அப்படிங்கிறனால நாங்கள் வீட்டில் இந்த சாமியை வச்சே நாங்கள் கும்பிட்டுக்கிட்டோங்க. சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா இப்போ எல்லாத்துக்கும் வாழை இலை போட்டு உணவு பரிமாறியாச்சுங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எல்லாருமே சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டேங்க. அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணதுனால டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அவங்க அரவக்குறிச்சிங்கிறனால அவங்க போகும்போது நான் அம்மாவுக்கும் எல்லாமே கொடுத்து அனுப்புவேங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் சாமி கும்பிட்டோங்க புரட்டாசி சனிக்கிழமை. புரட்டாசி சனிக்கிழமை எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாமி கும்பிட்டு இப்போ விரதம்லாம் எல்லாரும் முடிச்சிட்டோம். சமையல்லாம் எப்படி இருந்துச்சுங்க? சமையல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் வந்து வடை பாயசம்லாம் எல்லாம் போட்டு கொடுத்து எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.